இன்னைக்கு ஜாதகத்துல சர்பதோஷம் இருந்தா அவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு கோவிலை பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே தொடர்ந்து ரகசிய உண்மைகள் சேனல்ல நான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உங்களுக்கு கோவில்கள் கொடுத்துருக்கிறேன். என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குதோ, கடன் பிரச்சனை, உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கு, திருமண வரம் கிடைக்கிறதுக்கு, நல்லபடியாக குழந்தை பிறப்பதற்கு, உறவுகளுக்குள்ள இருக்கிற மனக்கசப்பு நீங்குவதற்கு, இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு கோவில், ஒரு பாடல், மந்திரம் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? இன்னைக்கும் ஜாதகத்துல சர்ப தோஷம் இருந்தால் அவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு கோவிலை பத்தி சொல்றேன். சர்பதோஷம் நீக்கும் ஸ்தலங்கள் நிறைய உண்டு. முக்கியமா இந்த ராகு கேது எங்க இருக்கு அப்படின்றத பார்ப்போம் நம்ம ஜாதகத்துல. இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஜாதகம் காட்டியிருக்கேன் பாருங்களேன். சந்திரன் கேது பிடியில இருக்கு. மனோகாரகன் சந்திரன் கேது பிடியில இருக்கு. அதே மாதிரி களத்திர காரகன் சுக்கிரன் ராகு பிடியில இருக்கு. இந்த மாதிரி உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. ஏதாவது கிரகங்கள் ராகு கேதுவால கிரகணமாக இருந்தா, அல்லது ஜாதகத்துல சர்பதோஷம் இருந்தா, ராகு கேது தசா புத்தி நடக்குது, அல்லது தசா நடத்தக்கூடிய கிரகம் ராகு கேது பிடியில இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்க ஜாதகத்துல இருந்தா நீங்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கோவில்களுள் ஒன்று பண்ணாரி அம்மன் கோவில். சத்தியமங்கலம் பக்கத்துல இருக்கு. சத்தியமங்கலத்துல ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் பண்ணாரி அம்மன் கோவில். அங்க பிரசாதமே புற்றுமண் தான் பிரசாதமா கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் இப்படி புற்றுமண் பிரசாதமாக கொடுக்கக்கூடிய கோவில்கள் சில உண்டு. நீங்க புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் போனீங்கன்னா புற்றிலிருந்து சுயம்புவாக தோன்றிய அம்பாள் அந்த அம்பாள். அதே மாதிரி சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய இந்த பண்ணாரி அம்மன் கோவில்ல புற்றுமண் தான் பிரசாதமா கொடுப்பாங்க. உங்கள் ஜாதகத்துல சர்பதோஷம் இருந்தா அவர்கள் ஒரு முறை இங்கே சென்று வழிபாடு செய்து பயன்பெறுங்கள். இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.